வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. சார், இப்போ பாஜக வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சிட்டாங்க. தமிழகம் தவிர மாநிலங்களில் யாரை போட்டாலும் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்க போகிறதில்ல தமிழ்நாட்டில், அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு மையமாக இருக்கிற மாநிலங்களில் முதல்ல அறிவிச்சிருக்காங்க, அவ்வளோதான். இல்லை, நம்ம கூட்டணியே முடியாத சூழலில் பாஜக வேட்பாளர் பட்டியல் அவங்க கூட்டணி மட்டும் முடிஞ்சிருச்சா என்ன? அவங்க கூட்டணியை முடிச்சிட்டாங்களா என்ன? அவங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் கூட்டணியை யாரெல்லாம் அவங்க கட்சியில் இருக்கிறாங்கன்னு கூட்டணி அறிவிச்சிட்டாங்களா? எந்த ஊரில்? அவர் மகாராஷ்டிராவில் அவங்க கூட்டணி அறிவிச்சிட்டாங்களா? அவர் பீகாரில் அவங்க கூட்டணிக்கு அறிவிச்சிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எந்தெந்த மாநிலத்தில் அவங்களுக்கு கூட்டணி இல்லையோ அங்கே அறிவிச்சிருக்காங்க. ஒன்று தெரிஞ்சுங்க, முன்னாடியே அறிவிக்கிறதுனால அவங்க ஒன்றும் முந்திட்டு போகிறதான்ற அர்த்தம் கிடையாது. என்றைக்கு தேர்தல் நடக்குதோ அன்றைக்கி தான் எல்லாருக்கும் சேர்ந்து தேர்தல் நடக்கும். அதனால் முந்தைய வேட்பாளர் அறிவிக்கிறதுனால ஒன்றும் கிடையாது. இன்றைக்கே ஒருத்தருக்கு நீ ஒரு ஹால் டிக்கெட் கொடுத்துட்டா எக்ஸாம் எழுதுறன்னைக்கு தானே எக்ஸாம் எழுதணும். அதனால் இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஒரு இழுபறியும் கிடையாது. நான் திருப்பி சொல்லியிருக்கேன், திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சிக்கும் இருக்கும் உறவு நீண்ட நாள் உறவு. அது நிலைத்து நிற்கும் உறவு. இதில் சுமூகமாக இருக்கும். எல்லாருக்கும் திருப்தி அளிக்கிற வகையில் சீட்டு பேச்சுவார்த்தை மூலமாக முடிவு செய்யப்படும். இருக்கிறது 39 சீட்டு தான். எல்லா கட்சியும் அதுக்குள்ளே தான் அடங்கணும். அது திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு நன்றாகவே தெரியும். அது அவங்க எல்லாருக்கும் சுமூகமாக முடிச்சு கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு கசப்பும் கிடையாது, ஒரு கஷ்டமும் கிடையாது. வெற்றி கூட்டணி, இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் வெற்றி பெறப் போகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தங்களுடைய கட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். தமிழ்நாட்டில் 30% விழுக்காடு ஓட்டு வங்கி வச்சிருக்கோம்னு சொல்லி பாஜக ஒரு எம்ஜிஆர் ஒரு தடவை வேடிக்கையாக சொன்னார். ஜாதி கணக்கை ஒரு கட்சி தலைவரையும் கூப்பிட்டு கேட்டாக்க 100% தாண்டிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஆசைப்படுகிற அரசியல் கட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 100% தாண்டிடும். எல்லாரும் சொல்கிற கணக்கு 100%க்கு மேலே தாண்டிடும். அதனால் இது எதுக்கு அவசரப்பட வேண்டிய? அவங்களுக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குது என்பது மே மாதம் வாக்கு எண்ணிக்கும் போது தெரிஞ்சிட போகுது. அப்போ பாசிக்கும். சமீப காலத்தில் அந்த கண்ட வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் ஓட்டுறது வைரல் ஆகிட்டு இருக்கு. நம்ம தொகுதியிலும் ஓட்டியிருக்காங்க. இப்போ என்ன தான் கண்டுட்டிங்களே, என்ன கண்டுட்டீங்க, யாராவது வரணும்னா வர சொல்லுங்கள். இது வேடிக்கையாக இருக்குது. இது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய கடமையை செய்கிறாரா இல்லையா என்று பார்க்க வேண்டுமே தவிர, இவருக்கு எல்லா வீட்டுக்கும் வந்தாரா, எல்லா தெருவுக்கும் வந்தாரான்ற எதிர்பார்ப்பது கொஞ்சம் சிரமமான எதிர்பார்ப்பு. ஏன்னா 15 லட்சம் வாக்காளர்கள் சராசரியாக ஒரு பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறாங்க. 6 சட்டமன்ற தொகுதி இருக்குது. முடிந்த அளவுக்கு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காலத்தில் இந்த சோஷியல் மீடியா காலத்துக்கு வந்தப்புறம் யார் வேணால் யாரை பற்றி வேணாலும் ஏதோ மெம்ஸ் போடலாம். அது அவருடைய ஜனநாயக உரிமை. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுக்கு 3-4 முறை இப்போ இந்த ஆண்டுக்கு மட்டுமே பிரதமர் வந்துட்டாரு. அதனால ஒரு மாற்றம் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. எப்படி வரும் மாற்றம்? அதான் சொன்னேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்துத்துவா பாஜக ஒரு நிராகரிக்க வேண்டிய அரசியல் கட்சியாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டுட்டு போகும்போது சராசரி பொருட்களுடைய விலை என்ன, இன்றைக்கி சராசரி பொருளுடைய விலை என்னன்னு மக்கள் எடுத்து பார்க்குறாங்க. பாஜக அரசாங்கம் வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் சாதாரண விஷயம், ஒரு சட்டை, ஒரு செருப்பு, ஒரு ஸ்கூல் பேகு, இல்லைன்னா ஏன் கோயிலுக்கு போகிற குங்குமம், எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா விலையும் கூடி போச்சு. சாப்பிட்ற பொருள் அது எல்லா விலையும் கூடி போச்சு. ஏன் கூடி போச்சுன்னா இவங்க போட்ட குழப்பமான ஜிஎஸ்டி. ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, ஜிஎஸ்டி ஒரே ரேட்டாக இருந்ததுன்னா இந்த விலை இப்படி கூடியிருக்காது. இவங்க பல ரேட்டை ஜிஎஸ்டிகளை போட்டு அந்த குழப்பத்தால் விலை கூடி போச்சு. அதனால் விலை கூடி போனதுனால மக்கள் பெரிய பாதிப்பில் இருக்கிறாங்க. அதனால் இந்த பாஜக அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இரண்டாவது, இந்த இந்துத்துவ அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவர் எவ்வளோ தடவை வேணால் வரலாம். அவர் இந்தியாவுடைய பிரதமர். அவர் இந்தியாவில் எந்த பகுதிக்கு வேணால் எத்தனை முறை வேணால் வருவது அவருடைய உரிமை. தமிழக முதல்வர் பயம் சொல்லியிருக்காரு சார். அவருக்கு பயம் இருக்குது மனசுக்குள்ள. அதனால தான் அடிக்கடி சொல்லியிருக்காரு. அவருக்கு பயம் இருக்கா இல்லை? இங்கே அவருக்கு ஒரு எந்த ஒரு பயனும் இல்லாத பயணமாக தான் நான் அதை பார்க்கிறேன். அவர் எத்தனை முறை வேணால் எல்லாருக்குமே தெரியும். அவர் கோயம்புத்தூரில் போட்ட, திருப்பூரில் போட்ட மீட்டிங்கில் கூட ஒன்றும் பெரிய சக்ஸஸ்லாம் ஒன்றும் ஆகலை. இவங்க சேருவாங்க அவங்க சேருவாங்கலாம் சொன்னாங்க. யாரும் சேரவும் இல்லை. வந்த கூட்டமும் எல்லாருக்கும் தெரியும் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்கே உட்காந்துருந்தாங்கன்னு எல்லாம் தெரியும். இந்த தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் கூட எனக்கு அவங்க சந்தேகம். அங்கே போய் இந்த கூட்டத்துக்கு போனவங்க தமிழ்நாட்டு வாக்காளர்களாக எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதான் 15 லட்சத்தை எப்படி ஒத்து வச்சிருக்காங்களோ அதே மாதிரி ஒத்து வச்சிருக்காங்க நினைக்கிறேன். அப்படி சொன்னாங்கல்ல, 15 லட்சம் வருதுன்னு சொன்னார். அதே மாதிரி இந்த மாதிரி மற்ற கட்சியில் எங்கள் கட்சிக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் ஒத்தி வச்சிருக்காரு, இதையும் ஒத்தி வச்சிருக்காரு. அந்த 15 லட்சம் வந்தப்புறம் இதுவும் வரும்னு நினைக்கிறேன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.